அனைவருக்கும் வணக்கம். டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் தற்பொழுது ராஜினாமா நாடகத்தை அரங்கேற்றியுள்ளார். டெல்லியின் புதிய மதுபான கொள்கை முறைகேட்டு காரணமாக ஜெயிலில் சென்றவர் பெயிலில் வந்துள்ளார். பெயிலில் வந்த பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான நிபந்தனை விதித்துள்ளது. அதாவது கேஜ்ரிவால் தலைமை செயலகம் செல்லக்கூடாது, அரசு கோப்புகளில் கையெழுத்திடக்கூடாது. அப்படியே கையெழுத்திட வேண்டுமென்றால் டெல்லி லெப்டினன்ட் கவர்னரிடம் அவர் அனுமதி பெற்ற கையெழுத்திட வேண்டும் என்பது இவர் முதல்வராக செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது ஜெயில் பெயில் என்று திரும்பி வந்தும் கூட இவர் முதல்வர் என்று சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலையில்தான் நேற்று அவர் பத்திரிகையாளர் பேட்டி தருகின்ற பொழுது இன்னும் 2 நாளில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். எதற்காக 2 நாள் அவகாசம் என்று எதிர்க்கட்சியில் கேள்வி எழுப்புகிறார்கள். அடுத்த முதல்வர் யார் என்பதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. யாரை முதல்வராக்குவது? ஏற்கனவே இருந்த துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவும் சிறைக்கு சென்று பெயிலில் வந்துள்ளதால் அவரை முதல்வராக்க முடியாது. கேஜ்ரிவால் ஜெயிலில் இருந்த பொழுது அதிசி என்ற அமைச்சர் தான் அனைத்து அலுவலையும் கவனித்துக் கொண்டார். அவரை முதல்வராக்குவதா என்று ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதை தவிர அண்ணா ஹசாரே காலத்திலிருந்து கேஜ்ரிவால் காலத்திலிருந்து கூடவே இருந்தவர் கோபால் ராய் என்பவர். அவர் பழங்குடி மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர். அவர் அனைத்து மக்களிடம் தொடர்பில் இருந்து கொண்டு நல்ல பெயர் வாங்கியவர். எனவே அவரை ஆக்கலாமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் அரசியல்வாதிகள் சிந்தனையே வேறு மாதிரியாக இருக்கும். எப்படி லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் சிறைக்கு சென்ற பொழுது தனது மனைவி ராபிரி தேவியை முதல்வராக்கினார். அதன் பிறகு அவர் செல்வாக்கு சரிந்தது. இதையெல்லாம் அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கேஜ்ரிவாலும் கூட தனது மனைவி சுனிதா கேஜ்ரிவாலை முதல்வராக்கலாம். அவரும் IRS தேர்ச்சி பெற்று பணியிலிருந்து 20 ஆண்டுகள் நிர்வாக அனுபவம் உள்ளவர். அவரை முதல்வராக்கினால் கேஜ்ரிவால் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவார். பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் நெப்போட்டிசம் என்ற அவர்கள் பரம்பரையே அவர்கள் வாரிசை முதல்வராக வேண்டுமா என்று கேள்வி எழுப்புவார்கள். இப்படிப்பட்ட ஒரு இடியாப்பு சிக்கலில் கேஜ்ரிவால் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் அண்ணா ஹசாரே அவர்களிடம் பூனாவில் கேள்வி கேட்ட பொழுது அவர் ஒரு கருத்தை சொன்னார். நான் கேஜ்ரிவாலிடம் டெல்லியில் போராட்டம் நடத்தும் பொழுது அவருக்கு ஆலோசனை வழங்கினேன். அரசியலுக்கு செல்லாதீர்கள், மக்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் என்று சொன்னேன். அன்று கேஜ்ரிவால் அதை கேட்கவில்லை. இன்று எது நடக்குமோ அது நடந்துவிட்டது என்று பகவத்கீதையில் சொன்னது போல கேஜ்ரிவாலை குறித்து அண்ணா ஹசாரே கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். வருகின்ற காலத்தில் யார் அவருடைய வாரிசான சுனிதா கேஜ்ரிவால் முதல்வர் ஆவாரா என்ற கேள்வி எழுகிறது. வருகின்ற நாட்களில் அதற்கான விடை தெரியும்.